தொடர்ந்து ரகுமான் இன்னும் சற்று நேரத்தில் டிராகன் விண்கலம் கரையை வந்து சேர இருக்கக்கூடிய நிலையில நீங்க சொல்லியிருந்தீங்க ஒரு வாரம் வந்து அவர்களுக்கு மருத்துவ பரிசோதனை நடக்கும், பயிற்சிகள் கொடுக்கப்படும். இந்த மருத்துவ பரிசோதனை மற்றும் பயிற்சியில என்ன மாதிரியான பயிற்சிகள்லாம் அவர்களுக்கு வழங்கப்படும்? எவ்வளவு நாட்கள் தேவைப்படும் பழைய நிலைமைக்கு திரும்புவதற்கு? இந்த சர்வதேச விண்வெளி ஆய்வு நிலையத்திற்கு செல்வதற்கு முன்னரே அவர்களுக்கு பல ஆண்டுகளுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது. அதுவும் அந்த பயணம் மேற்கொள்வதற்கான அந்த இறுதி காலகட்டத்தின் போது கிட்டத்தட்ட 15 வாரங்கள் அவர்கள் தனியான அதற்கென்று இருக்கக்கூடிய அந்த ஃபெசிலிட்டிஸில் சென்று அவர்களுக்கு அந்த பயிற்சி என்பது வழங்கப்படும். பூமியிலேயே அத்தகைய ஏற்பாடுகள் இருக்கின்றன. அந்த புவியீர்ப்பு விசை உடல் உணர முடியாத சூழல் தான் அங்கு முதன்மையானது. அப்படிப்பட்ட ஒரு சூழலை பூமியிலேயே ஏற்படுத்தி அதற்குள் வைத்துத்தான் அவர்களுக்கு பயிற்சி அளிப்பார்கள். 2019ஆம் ஆண்டே இந்த ககன்யான் திட்டத்திற்காக சுபான்சு சுக்லா உள்ளிட்ட 4 பேர் தேர்வு செய்யப்பட்டு விட்டார்கள். அன்றிலிருந்து அவர்களுக்கு இந்தியாவின் இஸ்ரோவின் சார்பாகவும் ரஷ்யாவினுடைய ராஸ்காஸ்மோஸ் என்று சொல்லக்கூடிய அவர்களுடைய அந்த விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் சார்பாக ரஷ்யாவிலும் கூட தொடர்ச்சியாக அந்த பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வந்தன. இந்த ஆக்சியம் திட்டத்தின் மூலமாக செல்வதென்று முடிவானதன் பிறகு இந்த ஆக்சியம் போர் திட்டத்தின் மூலம் அவர்கள் செல்வதற்கு முன்னர் கிட்டத்தட்ட அவர்களுக்கு பல வாரங்கள் வந்து பயிற்சி அளிக்கப்பட்டிருக்கிறது என்பதை பார்க்கிறோம். ஆக அவர்கள் சர்வதேச விண்வெளி ஆய்வு நிலையத்திற்கு செல்வதற்கு முன்னரே இவ்வளவு விரிவான பயிற்சிகளை அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள். அது அங்கு இருக்கக்கூடிய அந்த மைக்ரோ கிராவிட்டி அல்லது ஜீரோ கிராவிட்டி சூழலுக்கு தங்களை தகவமைத்துக் கொள்வதற்கான பயிற்சியாக அது வழங்கப்பட்டது. அப்படிப்பட்ட பயிற்சி பெற்றதன் பிறகுதான் அவர்கள் சென்றார்கள். இப்படி ஒருவரை விண்வெளி ஆய்வு நிலையத்திற்கு செல்வதற்கு தேர்வு செய்யும் பொழுது அனைவரையுமே அவர்கள் தேர்வு செய்து விடவில்லை. அதற்கு கடுமையான பரிசோதனைகளை அவர் வைக்கிறார்கள். அவர்களது உடல் எவ்வளவு தூரம் ஒத்துழைக்கும், அவர்களது உடல் வலிமை என்ன, உடல் நலன் எந்த அளவிற்கு இருக்கிறது, எப்படிப்பட்ட சூழலையும் இந்த உடல் நலன் தாக்கு பிடிக்குமா என்பதையெல்லாம் ஆய்வு செய்து அதன் பிறகுதான் எடுத்துக்கொள்வார்கள். அதே போல அவர்களது சிந்திக்கும் திறன், ஒரு ஆபத்தை எப்படி அவர்கள் எதிர்கொள்கிறார்கள், அதற்கான பக்குவம் அவர்களுக்கு எந்த அளவிற்கு இருக்கிறது, ஒரு சிக்கலான சூழலை சவாலான சூழலை எதிர்கொள்ளக்கூடிய மன வலிமை, இதையும் அவர்கள் சேர்த்தே தான் ஆய்வுக்கு உட்படுத்துவார்கள். இந்த ஆய்வுகளுக்கெல்லாம் பிறகுதான் ஒருவர் விண்வெளிக்கு செல்வதற்கே தேர்வு செய்யப்படுவார். அப்படி தேர்வு செய்யப்பட்டதன் பிறகுதான் அவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டு அப்படி சர்வதேச விண்வெளி ஆய்வு நிலையத்திற்கு அல்லது விண்வெளிக்கு அனுப்பி வைக்கப்படுகிறார்கள். அந்த வகையில் சுபான்சு சுக்லா உள்ளிட்ட இந்த 4 பேருமே வந்து உடல் வலிமை, மன வலிமை ஆகிய இரண்டையும் பெற்றவர்கள் என்பதால் தான் அவர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதில் சுபான்சு சுக்லா, உசான்ஸ்கி, டிபோர் கப்பு இந்த 3 பேருக்கும் தான் இது முதன்முறை விண்வெளி பயணம். ஆனால் இவர்களுக்கு கமாண்டராக இருக்கக்கூடிய அந்த அமெரிக்காவை சேர்ந்த விண்வெளி வீராங்கனை பெக்கி விட்சனை பொறுத்தவரையில் அவர் நீண்ட நெடிய அனுபவம் கொண்டவர். விண்வெளியில் 600 நாட்களுக்கு மேல் தங்கி இருக்கக்கூடிய அனுபவம் கொண்டவர். 60 மணி நேரம் வந்து விண்வெளி நடை என்று சொல்வது இந்த ஸ்பேஸ் வாக் மேற்கொண்ட அனுபவம் உள்ளவர். எனவே அவர் வந்து பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த மற்ற 3 பேரை பொறுத்தவரையில் அவர்களுக்கு இதுதான் முதல் முறை பயணம். எனவே அவர்கள் அந்த முந்தைய பயிற்சிகள் மூலமாக அந்த விண்வெளிக்கு சென்று அவர்கள் வெற்றிகரமாக திரும்பி இருக்கிறார்கள். இனி அளிக்கப்பட போகின்ற இந்த 1 வார கால பயிற்சி என்பது அந்த மைக்ரோ கிராவிட்டி அல்லது ஜீரோ கிராவிட்டி சூழலில் இருந்து இந்த புவியீர்ப்பு விசையை உணரக்கூடிய சூழலுக்கு வந்ததன் பிறகு அது எப்படி நடந்து கொள்வது என்பது தொடர்பான பயிற்சி தான். அது பயிற்சி என்று சொல்வதை கூட அவர்களுக்கு அந்த ஆய்வகத்தில் வைத்து அவர்களுக்கு எளிமையான நடைப்பயிற்சி, அந்த பொருள்களை கையாளக்கூடிய அந்த பயிற்சி என்பது அது மிக எளிமையாகத்தான் இருக்கும். அது கடினமானது ஒன்றுமல்ல. அது அவர்கள் கிட்டத்தட்ட 1 வாரத்தில் அதற்கு பழகி விடுவார்கள். ஆனால் அந்த 1 வாரத்திற்குள்ளாக உடல்நல பாதிப்புகள் ஏதேனும் ஏற்படுகிறதா என்பதுதான் மிக முக்கியமான பிரச்சனை. இடையில அவர் 18 நாட்கள் என்றாலும் கூட அந்த 18 நாட்களில் உடல் எத்தகைய பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கும் அந்த உடலுக்கு எத்தகைய பாதிப்புகளை அந்த மைக்ரோ கிராவிட்டி ஏற்படுத்தி இருக்கும் என்பது தெரியாது. எனவே அவர்கள் தொடர்ச்சியாக அந்த 1 வார காலம் அந்த மருத்துவ கண்காணிப்பில் வைக்கப்படுவார்கள். அவர்களது அந்த விட்டல் பாராமீட்டர்ஸ், அந்த ரத்த ஓட்டம், இதய துடிப்பு, உடலில் சுரக்கக்கூடிய திரவங்கள், இதய துடிப்புகள், அது ரத்த ஓட்டத்தினுடைய அளவு, அது ஏறு இறங்குவது, இது போன்ற இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறதா, இது போன்ற அந்த கண்காணிப்புகள் தான் 1 வாரத்திற்கு மேற்கொள்ளப்படும். அந்த 1 வார காலத்திற்கு அந்த மருத்துவ கண்காணிப்பில் வைக்கப்பட்டதன் பிறகு அவர்கள் வந்து இயல்பான வாழ்க்கைக்கு திரும்புவார்கள். சுபான்சு சுக்லாவை பொறுத்தவரையில் அவர் 140 கோடி இந்தியர்களினுடைய கனவை நிறைவேற்றி இருப்பதாக பிரதமர் மோடி பெருமிதம் தெரிவித்திருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். இப்பொழுது அவர் அந்த மீட்பு களத்திற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறார், மீட்பு கப்பலுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறார். இனி அவர் மீட்கப்பட்டு இந்த பயிற்சிக்கு பிறகு அவர் இந்தியா திரும்புவார். ஆகஸ்ட் 17ஆம் தேதி வாக்கில் அவர் இந்தியா திரும்பக்கூடும் என இப்பொழுது தற்போது ஜூலை, அடுத்த மாதம் 17ஆம் தேதி வாக்கில் அவர் டெல்லி வருவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இப்பொழுது இவர் சர்வதேச விண்வெளி ஆய்வு நிலையத்தில் இருந்த பொழுதே அவர் உடற்பயிற்சிகள் மேற்கொண்டது, அறிவியல் ஆராய்ச்சிகளை மேற்கொண்டது, ஓய்வு நேரம் என்பது போக
இங்கு பூமியில் இருந்தவர்களோடு உரையாடுவதற்கும் அவர் நேரம் ஒதுக்கினார் என்பதையும் நாம் பார்க்கிறோம். அவர் அங்கிருந்து ஹாம் ரேடியோ கம்யூனிகேஷன் மூலமாக பூமியில் இருப்பவர்களுடைய கேள்விகளுக்கு அவர் பதிலளித்தார். பிரதமர் மோடியோடு வெகு நேரம் அவர் உரையாடினார். இஸ்ரோ உயர்நிலை அலுவலர்களோடும் அவர் உரையாடினார் என்பதை பார்க்கிறோம். அதிலும் குறிப்பாக அவர் அந்த விண்வெளிக்கு சென்ற பொழுது அவர் தன்னோடு எடுத்து சென்ற பொருட்கள் என்ன என்பதை அவர் பட்டியலிட்டு சொன்னார். அதில் அவர் அல்வா, கேரட் அல்வாவும் இந்த பாசி பயிரில் செய்யக்கூடிய ஒரு வகையான அல்வாவையும் அவர் எடுத்து சென்றதாக அங்கு பிரதமர் மோடியும் தெரிவித்ததையெல்லாம் அந்த உரையாடலின் போது நாம் பார்த்தோம். அங்கு பெருமளவிற்கு இத்தகைய உணவுகளை அவர்கள் உட்கொள்ள மாட்டார்கள். அவர்களுக்கு எவ்வளவு கலோரி தேவையோ அந்த அளவிற்கான உணவுகள் தான் உட்கொள்ளப்படும். அங்கு உணவு கட்டுப்பாடுகளும் இருக்கும். இருப்பினும் கூட இவர் விருப்பத்துடன் ரசம், அதே மாதிரி கேரட் அல்வா, மூங் தால் அல்வா என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு அல்வா, இதையெல்லாம் அவர் எடுத்து சென்றதாக அவர் சொன்னார். அங்கு இருக்கவர்களும் இனிப்புகளை பரிமாறிக்கொண்டதாக அவர் சொன்னதை எல்லாம் பார்த்தோம். இது தவிர ஆராய்ச்சிக்கு தேவையான பொருட்களையும் கூட அவர் உடன் எடுத்து சென்றார். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் அவர் தங்கியிருந்து 18 நாட்கள் ஆய்வுகளை மேற்கொண்டு 7 பிரிவுகளின் கீழ் அந்த ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு அவர் தற்பொழுது பூமிக்கு திரும்பி இருக்கிறார். இனி அவர் அந்த மீட்பு களத்திற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறார். தற்பொழுது டிராகன் விண்கலமானது அந்த கப்பலுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அந்த கப்பலுக்கு கொண்டு வரப்பட்டு இனி அந்த கதவுகள் திறக்கப்பட்டு இவர்கள் ஒருவராக வெளியே கொண்டு வரப்பட வேண்டும். இதன் பிறகுதான் நான் குறிப்பிட்ட அந்த ஒரு வார கால மருத்துவ கண்காணிப்பில் வைக்கப்பட்டு உரிய பயிற்சிகள் அவர்களுக்கு அளிக்கப்படும். அதன் பிறகு அவர்கள் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்புவார்கள்.